இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள்ள வந்து பொண்ணை பார்க்காம எப்படி கல்யாணத்துக்கு முடிவு பண்ண? இதெல்லாம் நீ உண்மையா சொல்றியான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏங்க, படிச்ச பையன் பெரிய இடம்னா வரதட்சணை அது இதுன்னு நிறைய கேட்பாங்களே. இவ வேற, உன்னை யாராவது எதாவது கேட்டாங்களா? வாயை மூட்டு சும்மாற. நீங்க கேக்குறதுலாம் நியாயம்தான். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. பையனோட ஜாதகத்துக்கு பொண்ணு பொருத்தமா இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அப்பன்னா எப்போ பொருத்தம் பாக்குறது? இவ்வளவு நேரம் நாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அத்தை? ஜோசியர்கிட்ட போறப்பவே லக்ஷ்மியோட ஜாதகத்தை நாங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தோம். அதத்தான் மாப்பிள்ளை வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பிச்சோம். அவங்களும் பையனோட ஜாதகத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்ப ஜோசியர்கிட்ட பார்த்ததுக்கு 10 பொருத்தமும் இருக்குன்னு சொல்லிட்டாரா? மாப்பிள்ளை பெங்களூர்ல வேலை பார்க்கறாரு. அதனால கல்யாணத்துக்கு மட்டும்தான் லீவ் போட முடியுமா? அப்பதான் இங்க வருவாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த போட்டோவும் ஜாதகமும் கார்ல தானா முளைச்சு வருமா? நீங்களே பாருங்க. இதான் மாப்பிள்ளை. ஒரு கணவன் உன்னை தேடி சீக்கிரம் வருவான். அத்தை, இதுக்கு மேல எல்லா விவரத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம். நம்ம லட்சுமி யோகக்காரிதான். இல்லனா இப்படி ஒரு வரன் அமையுமா? சத்தியமான வார்த்தைக்கா. நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா. நாம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வரன் நம்மள தேடி வருமா? சொல்லுங்க. நீங்க 1000 சொல்லுங்க. மாப்பிள்ளையோட வீட்டை பார்க்காம எப்படி சம்மந்தத்தை முடிவு பண்றது? கிழவி, உனக்கு லட்சுமி மேல எவ்வளவு அக்கறை இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு அக்கறை இருக்கு. சரியா? சும்மாவே லட்சுமியை தூக்கி கொடுக்கறதுக்கு நாங்க என்ன பைத்தியக்காரங்களா? மாப்பிள்ளை வீட்டை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தாச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பொம்பளை புள்ள விஷயத்துல எதையும் 6 முறை யோசிச்சுதான் பார்க்கணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? தாய நல்லூர் அம்மா மோகனவள்ளி சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடந்துட்டா உனக்கு புண்ணியமா போகும். கிழவிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன்.